सिद्धिविनायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। श्री सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्यमान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः श्यामा काचन चन्द्रिका त्रिभुवने पुण्यात्मनामानने सीहिमा शून्यकविद्ववर्षजननी याः कापि कादम्बिनी महारारातिमनोविमोहनविधौ काचित्तमः कन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पताम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। यदीयाङ्घ्रिचिन्ता सुपूता च वाणी यदीयं स्वरूपं सदा ध्यानयोग्यं तमेवेन्दुचूडाख्यदिव्यावतारं मनोवाक्शरीरैः गुरुश्रेष्ठमीडे भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। गुरुपवनपुरेशाय नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओं हनुमते नमः। இந்த கூடியிருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாத்தையும் முதற்கன்னா ஒரு க்ஷமாபனம் கேட்டு ஆரம்பிக்கணும். 4:30 மணின்னு சொல்லி 5 மணி ஆகிடுச்சு நான் இங்கே வர்றதுக்கு. இன்றைக்கி காத்தாலேருந்து ஆற்றுல கரண்ட் இல்லை, அதனால் சமையல் டிலேடு, துணி உணர்த்துறது டிலேடு, எல்லாம் நம்ம யந்திரத்தை நம்பி இருக்கோமோனோ, அதனால் பேஸ்டி கீஸ்டி உணர்த்துறது எல்லாமே டிலே ஆகிடுது. தவிர்க்க முடியாத சில விஷயங்கள். அப்புறம் இங்கே டிராஃபிக்கும் ஜட்ஜ்மெண்ட்டு கொஞ்சம் நம்ம போடுற ஜட்ஜ்மெண்ட்டில் நிற்கிறது இல்லை, எல்லாமே சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் தாமதம் ஆகிடுது. அதனால் உங்கள்கிட்ட ஒரு க்ஷமாபனம் கேட்டு ஆரம்பிக்கிறேன். கிருத்தயுகத்தில் பகவான் நிருசிம்மாவதாரம் வாமனாவதாரம் பண்ண மாதிரி, திரேதாயுகத்தில் ராமாவதாரம் பண்ண மாதிரி, துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் பண்ண மாதிரி, கலியுகத்தில் பரமேஸ்வரனே பகவத்பாதான அவதாரம் பண்ணார். பகவத்பாதாருடைய சரித்திரத்தை நினச்சி பார்த்தாலே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மனுஷனுடைய ஆயுஷ்காலத்தில் இத்தனை காரியங்களையும் என்னமா சாதிச்சிருக்க முடியும்? 5 வயசில் உபநயனமாகி 5லேருந்து 7 வயசுக்குள்ளே 2 வருஷத்துக்குள்ளே 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணி 7லேருந்து 8 1 வருஷ காலம் தாயாருக்கு இருந்து பணிவிடை செய்து 8வது வயசில் சந்நியாசம், 9வது வயசில் குருவாக இருக்கக்கூடிய கோவிந்த பகவத்பாதால நர்மதக்கரையில் ஓங்காரநாத் என்ற க்ஷேத்திரத்தில் தரிசனம் பண்ணி மகாவாக்கிய உபதேசம் பெற்று 9லேருந்து 12 வயசுக்குள்ளே சர்வசாஸ்திரங்களையும் கிரகிச்சு 12லேருந்து 16 வயசுக்குள்ளே 4 வருஷங்களுக்குள்ளே சகல கிரந்தங்களையும் பிரஸ்தானத்திலேயே பாஷ்யங்களையெல்லாம் ரச்சனை பண்ணி 16லேருந்து 32க்குள்ளே 14 வருஷத்தில் 3 முறை பாரத தேசம் முழுக்க கால்நடையாக சஞ்சாரம் பண்ணி 72 துர்மதங்களை தன்னுடைய தபஸால், தன்னுடைய அனுக்கிரக சக்தியால், தன்னுடைய வாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்ம தன்மையால் ஜெயிச்சு ஷண்மத ஸ்தாபனம் பண்ணி அத்வைதத்தை அசைக்க முடியாத அஸ்திவாரத்தில்
ஸ்தாபனம் பண்ணி இத்தனை காரியமும் பண்ணி நிறைய கிரந்தங்கள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்து பல பீடங்களையெல்லாம் ஸ்தாபனம் பண்ணி இத்தனை காரியத்தையும் பண்ணிருக்கார் 32 வருஷத்துக்குள்ள. 32 வருஷம்னு சொன்னேன்னா அந்த அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு 8 வருஷ காலம். 8லேருந்து 16 பரியந்தம், 16லேருந்து 32க்குள்ளே இந்த அத்வைத ஸ்தாபனம், பிரச்சாரம், தர்மஸ்தாபனம் எல்லாம். இவ்வளவு காரியத்தையும் என்னமா ஒரு தனி நபர் தன்னுடைய குறுகிய ஆயுஷ்காலத்துக்குள்ளே என்னமா செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு மாடர்ன் ஸ்காலர்ஸ் ரொம்ப பேருக்கு சந்தேகம். அதனால் பல ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறா, வெவ்வேறு காலகட்டங்களில் சங்கரர் என்ற பெயரோட பல மகான்கள் இருந்திருக்கா. அவ்வளோ பேரும் செஞ்ச காரியத்தை நீங்கள் ஒத்தலே செஞ்சார் நீங்கள் சம்பிரதாயமாக சொல்லிட்டுருக்கே அப்படின்னு அபிப்பிராயப்படுற. அதில் ஒரே ஒரு தவறு என்னன்னாக்க, நம்மளால் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியாது, அதனால் ஆதிசங்கரும் செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு நம்ம லெவலில் வச்சு ஆதிசங்கரை இட போடுறது தான் அங்கே தோஷம். அந்த பகவத்பாதாள் இத்தனை காரியத்தையும் என்னமா செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு யாருக்காக சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய ரீதியில் பகவத்பாதாளுடைய மறு அவதாரமாக நம்ம 20வது நூற்றாண்டில் மகாபெரிவா அவதாரம் பண்ணி இத்தனை காரியத்தையும் ஒரு மனுஷர் எப்படி செய்ய முடியுங்கிறத தன் வாழ்நாளில் நிரூபணம் பண்ணி காட்டினாள். ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் பகவத்பாதாள் 32 வருஷம்தான் இருந்தாள். இவர் கிட்டத்தட்ட 100 வருஷ காலம் இருந்து பூர்ணமான ஆயுசு இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணால். அந்த பெரியவாளுடைய பெருமையை பற்றி சொல்லணும்னு அவர் ஆசைப்பட்டார். சுரேஷ் சார் அவர்கள் ஆசைப்பட்டார். இது ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் தீர்மானமான ஒரு விஷயம். போன வியாழக்கிழமை மீட் பண்ணுவாங்க வேதவியாசர் கோவனத்தில். குரு பௌர்ணமி அன்றைக்கி வியாச மகிமையை பற்றி சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவரோட கொஞ்சம் பேசியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. மறுநாள் அன்றைக்கி அவர் பிஏ ஃபோன் பண்ணிவிட்டார், சார் ஆசைப்படுறார் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு. அதனால் பெரியவாளுடைய பெருமையை பற்றி சொல்கிறதுங்கிறது இதில் 2 விஷயங்கள் என்ன ஆகிடுதுனாக்க, ஈஸ்வர சங்கல்பம் எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த ஐடியா அவருடைய மனசில் வியாச பௌர்ணமி அன்றைக்கி தோணிருக்கு, குரு பௌர்ணமி அன்றைக்கி தோணிருக்கு. நானும் குரு தரிசனம் பண்ணி நேற்றுக்கு திருப்பதியில் இருந்தேன். பெரியவாழ்கிட்ட பிக்ஷாவதனம் பாத பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பெரியவாழ்கிட்ட கொஞ்சம் நாள் பேசி இருந்துட்டு உத்தரவு வாங்கிட்டு நேற்றுக்கு ராத்திரி தான் வந்தேன். அதனால் அந்த குரு பௌர்ணமியில் ஆரம்பிச்சது குரு தரிசனத்தோடு இன்றைக்கி மகா குருக்களாக இருக்கக்கூடிய பெரியவாளை பற்றி பேசும்படியாக தொடர்ச்சியாக என்ன பெரியவா தயார் பண்ணி விட்டுருக்கா அப்படின்னு தோணும்படியாக அமைஞ்சிருக்கு. பெரியவாளுடைய பெருமைன்னு சொல்கிற போது அந்த பெரிய சிரமம் என்னென்னா, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சிரமம், அதை விட பெரிய சிரமம் எங்கே முடிக்கிறதுங்கிறது அதை விட பெரிய சிரமம். நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெஞ்ச் மார்க்கை க்ரியேட் பண்ணா பெரியவா. நபூதோன்னு பவிஷ்யத்தின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வாக்கியம். இது மட்டும் இருந்தது கிடையாது, இனிமேல் இருக்க போவதும் கிடையாதுன்னு அர்த்தம். அது பெரியவாளுக்கு 100க்கு 200% பொருந்தும். ஏன்னா அவள் மாதிரி இன்னொரு பெரியவா இருந்திருக்கலாம், ஆதிசங்கர் காலத்தில் இருந்திருக்கலாம். நம்ம வாழ்நாளில் நாம் பார்க்கல. இன்னொரு பெரியவாளாக நம்ம வாழ்நாளில் அதே மாதிரி பார்க்க போகிறோமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அவளே மறுபடியும் அவதாரம் பண்ணி வந்தாலும் உண்டே தவிர நினச்சி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கை க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டார். பெரியவாளுடைய ஒரு பெருமை அவளுடைய ஞானத்தை சொல்கிறதா, சர்வஜத்துவத்தை சொல்கிறதா, இல்லை அவளுக்கு இருந்த தீர்க்க திருஷ்டியை சொல்கிறதா, அவளுடைய தபஸை சொல்கிறதா, இல்லை அவளுக்கு இருந்த அபாரமான ஒரு கருணையை சொல்கிறதா. இந்த கருணை முதல்ல எடுத்துக்கணும். ஒவ்வொன்றையும் ஏதாவது 1-2 திருஷ்டாந்தங்கள் மூலமாக இருக்கக்கூடிய குறுகிய காலத்துக்குள்ளே அது எனக்கு தெரிஞ்சு மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணுறேன். பெரியவா ஹிருதயத்திலிருந்து அந்தர்யாமியாக இருந்து பேச வைக்கணும். அபார கருணா சிந்தும் ஞானதும் சாந்த ரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது புது பெரியவா தன்னுடைய குரு மேலே கவனம் பண்ண ஸ்லோகம். அடியனுக்கு இது எப்படி வந்ததுன்னு ஒரு பர்சனல் கனெக்டை சொல்லி ஆரம்பிக்கிறேன். 1982 திருநெல்வேலி பக்கத்தில் மூலக்கரைப்பட்டின்னு ஒரு கிராமம். அங்கே புது பிரிவா கேம்ப்பு. அன்றைக்கி திருநெல்வேலியில் பட்டண பிரவேசம். பாலபிரிவாருக்கு ஆசிரமம் கொடுத்துருக்குற. நான் ஒரு 5 வருஷம் ஆகிடுத்து புது பிரிவார் தரிசனம் பண்ணி. 77 கிருஷ்ணாபதியில் பெரியவா சந்நிதியில் நேஷனல் ஹைஸ்கூல் கிரவுண்ட்ஸில் பிரவச்சனம் நடந்தது.
பேச்சளவு சொன்னார். மஞ்சக்குடினா மஞ்சக்குடி ராஜகோபால சாஸ்திரிகள்னு அவர் சாயங்காலம் உபன்யாசம், காலத்தால் பூஜை நடக்கிறதோ திரை போடுறதோ அடியனுடைய உபன்யாசம். அப்படி நடந்தது ஒரு 5 நாளைக்கு. அப்புறம் மகாபெரிவாவில் நிறைய தரிசனம் பண்ணேன். இந்த 78லேருந்து 84க்குள்ளே அவள் 6 வருஷ காலம் தமிழ்நாட்டில் இல்லாமல் மகாராஷ்டிரத்துலேயும் கர்நாடகத்துலேயும் ஆந்திர தேசத்துலேயும் யாத்திரை பண்ணிருக்கும்போது பல இடங்களில் பல முறை தரிசனம் பண்ணேன். புது பெரியவாள் தரிசனம் பண்ண முடியல. 82 தம்பதிகளாக போயிருந்தோம். மூலகரப்பட்டியிலேருந்து அன்றைக்கி பட்டண பிரவேசம் திருநெல்வேலியில். வரும்போது பேசின்னு வந்தால், பல விஷயங்கள் கேட்டுன்னு வந்தால். புது பெரியவா 5000 பேர் காத்துன்னு இருக்கா திருநெல்வேலியில். பெரியவா அனுகிரக பாஷணம் பண்ணால் நான் முன்னாடி உட்காந்துருந்தேன். அனுகிரகாசனம் முடித்த உடனே சாதாரணமாக நம்ம மடத்து சம்பிரதாயம் பெரியவா அனுகிரக பாஷணத்தோடு முடிஞ்சு போயிடும். பாக்கி இருக்குவா பேசுகிறது தான் முதல்ல பேசி அப்புறம் தான் பெரியவா கடைசியில் தான் அனுகிரக பாஷணம் பண்ணுவாள். அன்றைக்கி பெரியவாளுக்கு என்ன தோணுத்தோ தெரியல, அனுகிரகாசனம் முடித்த உடனே அங்கேருந்து அப்படியே கேட்டேன். நான் எதிர்த்தாப்புல உட்காந்தேன். நீ எதாவது சொல்கிறியாப்பான்னு கேட்டால் ஒரு பாக்கியம் ஒரு 10 நிமிஷம் அதோ பொதுவாக பேசினேன். அப்புறம் மறுநாள் காலத்தால் ஸ்நானம் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு பெரியவாள்கிட்ட போய் ஒரு அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்டேன். அபார கருணா சிந்தும் ஸ்லோகம். உடனே டக்குன்னு பதில் சொல்லலை. 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பிரார்த்தித்தேன். அப்போ சொல்லிக் கொடுத்தா அந்த ஸ்லோகத்தை. பாதுகைக்கு பிரத்யட்சமாக பூஜை பண்ணோம், அனுமதி வேணும்னு கேட்டேன். சரின்னு சொல்லிவிட்டேன். ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜைக்கு வந்துவிட்டா பெரியவா. ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்தாச்சுன்னா பேச மாட்டா. அத்தியாவசியமாக இருந்தால் சம்ஸ்கிருதத்தில் பேசுவா, இல்லைன்னா பேச மாட்டா. பூஜை முடியணும் மட்டும் பேசுறது இல்லை. சைவ சாட்சாத் கரோதின்னு சொன்னான் மடத்து வாத்தியாருக்கு. சைவ சாட்சாத் கரோதின்னு சொன்னான். பூஜையில் வந்து உட்காந்துவிட்டா மடத்து வாத்தியாருக்கு அவன் நேரம் பண்ணட்டும். நம்ம மட சம்பிரதாயம் சிகை இருந்தால் தான் நேரடியாக பகவத்பாதாள் பாதுகைக்கு அர்ச்சனை பண்ணலாம். இல்லைன்னா அந்த புஷ்பத்தை எடுத்து வாத்தியார் கையில் கொடுக்கணும். மடத்து வாத்தியார் தான் அந்த பாதுகையில் அர்ப்பணம் பண்ணுவார். அப்போ சிகை உத்தியோகத்தில் இருந்தேன். சிக்கையும் இருந்தது, இந்த கிராப்பு ஒன்று இருந்தது. சிக்கை கம் கிராப்பாக இருந்தது. அப்புறம் மேனேஜர்கிட்ட சொன்னான் புது பெரியவா. கேர்னல் சுப்பிரமணியர்னு அவர் தான் மேனேஜராக இருந்தார் சமயத்தில். எங்கிட்ட அப்புறம் அவர் சொன்னார், இந்த பையனுக்கு சம்ஸ்காரம் நல்லா இருக்குது, பெரியவா பாதுகைக்கு பூஜை பண்ணக்கூடிய முகூர்த்தம் அவனுக்கு பூர்ணமாக சிக்கை வச்சுக்கட்டும்னு அவனுக்கு தோணட்டுங்கிறதுக்காக பர்மிட் பண்ணேன்னு பெரியவா சொன்னான்னு மேனேஜர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் அந்த கடைக்கே போகலை, 6 மாதத்துக்கு போகலை. அடுத்தாப்புல சிக்கையோடு தான் தரிசனம் பண்ணேன் பெரியவாட. அது ஒரு கதை இருக்கட்டும். அன்றைக்கி முதல் நாள் அன்றைக்கி தான் அனுகிரக பாஷணம் முடிஞ்ச உடனே என்ன பேசிட்டுருக்கா. மறுநாள் பாத பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்துக்கு அறிச்சினேன். சாயங்காலம் மறுபடியும் அனுகிரக பாஷணம், பெரியவாள் அனுகிரக பாஷணம் மறுபடியும் என்ன பேசணும்னா, அப்போ இந்த அபார கருணா சிந்தும் இந்த ஸ்லோகத்துக்கு அனுகுணமாக அது வந்து குருவாக இருக்கக்கூடிய மகாபெரிவா மேலே புது பெரிவா பண்ணுது. புது பெரிவா மேலே ஒரு ஸ்லோகத்தை கவனம் பண்ணி அன்றைக்கி 2வது நாள் அன்றைக்கி உபன்யாசத்து போது சேர்த்து சொன்னேன். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ததந்திரே வாசி பரியஞ்ச ஜீவோத்தாரண தத்பரம் ஸ்ரீ ஜெயேந்திர குரும் பூஜ்யம் பிரணமாமி முதான்வகம் அப்படின்னு அந்த புது பெரிவா மேலே பண்ண ஸ்லோகம். அதுக்கப்புறம் 83ல் பாலபெரிவாளுக்கு ஆசிரமம் கொடுத்தப்போ அப்போ ஒரு ஸ்லோகம் அவள் மேலே பண்ணிட்டு, சதுர்தச வயப்பிராப்த சந்நியாசம் சுமகாமதிம் நமாமி சங்கராரம்பம் விஜயேந்திர சரஸ்வதியும். இப்போ இந்த அக்ஷயத்தி அன்னைக்கு அடுத்த உத்தராதிகாரிக்கு அவள் சன்னியாசம் கொடுத்த பொழுது ஒரு ஸ்லோகம் பண்ணி 2 பெரியவாழ்கிட்டையும் சமர்ப்பணம் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஒரு திருப்பதியில் பெரியவாள் தரிசனம் பண்ணும்போது அதை பால பெரிவாழ்கிட்டையும் சொன்னேன், இளைய பெரிவாழ்கிட்டையும் இப்போ வந்திருக்கக்கூடிய பெரிவாழ்கிட்டையும் சமர்ப்பணம் பண்ணித்து, வேதசாஸ்திரேஷு நிஷ்ணாதம் விரக்தம் சாந்தரூபிணம் சத்யாரம்பம் வஜே சந்திரசேகரேந்திர சரஸ்வதியும். அதாவது சாந்தரூபிணுங்கிற பதம் காமனாக இருக்கணும்னு தோணித்து. சந்திரசேகர சரஸ்வதிங்கிறது காமனாக இருக்கணும். சத்தியசப்தம் சேர்ந்து கொடுத்து இப்போ புதுசாக வந்த பெரியவாளுக்கு சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதினு இருக்கிறதுனால தீட்சநாமம் இருக்கிறதுனால அந்த மகா பெரிவா மேலே பண்ண ஸ்லோகத்தில் சாந்தரூபினும் காமனாக இருக்கணும் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணத்தோடு ஸ்லோகத்தை பண்ணிட்டு, இது வந்து இன்சிடென்ட்டில் இந்த அபார கருணா சிந்தத்துக்கு ஆரம்பித்தேன்.
அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சிந்துன்னு சொன்னால் சமுத்திரம். சமுத்திரம்னா ஒரு கரை இருக்கணுமோனோ, கருணைக்கடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பகவானை சொல்கிறோம். பெரியவாரம் அப்படி தான் இருந்தால் அந்த கருணைங்கிற கடலுக்கு கரையே இல்லை. பாருங்கிறது கரை, கரை இல்லாத சமுத்திரமாக எங்கே பார்த்தாலும் ஒரே கருணைக்கடலாக இருக்குது. அதுக்கு கரைங்கிறது முடிவோணும். சமுத்திரத்துக்கு முடிவு கரை, முடிவில்லாத ஒரு சமுத்திரமாக இருந்து அபார கருணா சிந்துங்கிறதுக்கு அதான் நேர் அர்த்தம். இதுக்கு ஏராளமான திருஷ்டாந்தங்கள், பயிராயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த கருணையை அனுபவிச்சிருக்கா. எப்படி பெரியவாளுடைய கருணை எல்லாரையும் போய் அரவணைச்சது அப்படிங்கிறத எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் அவா தனக்கு மாத்திரம் கிடைச்ச மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஃபீலிங். அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை பெரியவா பண்ணால் ஒரு 2-3 திருஷ்டாந்தங்கள் மாத்திரம் சொல்கிறேன். அந்த கருணைக்கு பெரியவா எப்படி இந்த கருணை பண்ணிருக்காங்கிறது இப்போ வரும்போது நம்ம சேதுராமம்மா ஒரு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை எங்கிட்ட ஃபோனை கொடுத்து படிக்கும்படியான வாய்ப்பை கொடுத்தேன். அதில் அந்த இதே முழுக்க, அந்த திருஷ்டாந்தம் முழுக்க நான் இப்போ பிரவேசம் பண்ணல. அதில் ஒரு வித்வான் ஸ்ரீதர ஐயாவாள் பண்ண ஸ்லோகத்தை கோட் பண்ணி பெரியவாள்கிட்ட, வாஸ்தவத்தில் சன்னியாசிகளாக இருக்கிறவாளுக்கு சுகம் துக்கம் ரெண்டும் கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கணும் அவளுக்கு. பரமேஸ்வரனை பார்த்து ஐயாவாள் சொல்லியிருக்காள், தருணேந்து மௌளே அப்படின்னு சொல்லி. தருணேந்து மௌளேனா இளம் பிறை தரித்தவர்னு அர்த்தம். இளம் பிறை தான், 3ஆம் பிறை சந்திரன் தான் தரிச்சுட்டு இருக்கார் பரமேஸ்வரர். அந்த பரமேஸ்வரனை பார்த்து இப்படி சொல்கிறா, மனசு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறா. ஒரு நாமாவை சொல்லிகிட்டே இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போதும் ஒரே ஆனந்தமாக தான் இருக்குன்னு சொல்கிறா. ஆனால் அது சரியில்லை. புறத்தில் யாராவது கொஞ்சம் கஷ்டப்படுறதை பார்த்து விட்டா தன் கஷ்டத்தை விட அதிகமாக நினைச்சு துடிச்சு போயிடுவா பகவன் நாமாவை சொல்லின்னு இருக்கிறவா அப்படின்னு அந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம். அதை அந்த ஸ்லோகத்தை 2 முறை சொல்லிவிட்டு பெரியவா இது ஒரு சுவாரஸ்யம் இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். சுவாமிநாத ஆத்திரையெல்லாம் சொல்லியிருக்கார் அந்த ஸ்லோகத்தை. ஐயாவாள் 300 வருஷங்கள் முன்னாடி பண்ண ஸ்லோகம். அந்த ஐயாவாள் காலத்தில் 59வது பீடத்தில், காஞ்சி பீடத்தில் ஆச்சாரியாளாக இருந்த போதேந்திர சுவாமிகள் ஆராதிக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரரை, அந்த சந்திரமௌலீஸ்வரர் தான் இப்படிக்கும் பகவத்பாதாள் காலத்துலேருந்து இனி மட்டும் அதே சந்திரமௌலீஸ்வரர் தான். அந்த சந்திரமௌலீஸ்வரரை பார்த்து சொல்லியிருக்கார். அது தருணேந்து மௌளேன்னு சொல்லியிருக்கார். அந்த வார்த்தை எவ்வளவு சத்தியமாக இருக்குது. பெரியவாளுடைய கருணை எடுத்து காட்டக்கூடியதாக அது முடிக்கிற போது, சுவாமிநாத ஆத்திரையர் முடிக்கிற போது, இது 300 வருஷங்களுக்கு அப்புறம் இப்படி கருணக்கடலாக ஒரு பெரிய அவதாரம் பண்ண போகிறாங்கிறத தீர்க்க திருஷ்டியோடு சொன்ன மாதிரி இருக்குது. ஐயாவாள் சொன்ன ஸ்லோகம் அப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். பெரியவாளுடைய கருணையானது எல்லாரையும் சேர்த்து என்கம்பாஸ் பண்ணியிருக்கு. வித்தியாசம் இல்லாமல் படித்தவா படிக்காதவா, ஆண்கள் பெண்கள், ஏன் சனாதன தர்மத்தை சேர்ந்தவா சனாதன தர்மத்தை சேராதவா, இதர மதத்தை சேர்ந்தவா, யாராக இருந்தாலும் எல்லாரையும் அரவணைச்சு அழைச்சின்னு போயிருக்கு அந்த கருணையானது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் குடும்பம் முழுக்க ரொம்ப பெரியவாழ்கிட்ட ஈடுபட்டது. பெரியவாழை தவிர வேறு தெய்வம் தெரியாது. அது அவள் தாயார் ரொம்பவே பெரியவாழ்கிட்ட ரொம்ப ஈடுபாடோடு இருந்தார். இது சுமார் 43 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். மகாகாமத பெரியவாள் 1982. அப்போ வக்கீலுக்கு 2 பிள்ளை, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு 1 வயசு குழந்தையோ என்னமோ. இப்போ அவளுக்கு குழந்தைகள்லாம் போட்டு பிறந்து பிள்ளைகளுக்கெல்லாம் பூணூல் போட்டாச்சு. அன்றைக்கி 1 வயசு குழந்தை. இந்த குழந்தைகளோட பத்னியோடு சேர்ந்து பெரியவா தரிசனத்துக்காக மகாகாமத்தில் இருக்கார். உத்தரவு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. மகாகாங்கிறது குல்பர்கா ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும். நான் 2 முறை தரிசனம் பண்ணேன் பெரியவாட மகாகாமில். அப்போ குல்பர்கா ஸ்டேஷனில் வந்திருக்கார் இவர், குடும்பத்தோடு வந்திருக்கார் வக்கீல். அங்கேருந்து ஸ்ரீகண்டன் அவர் தான் பெரியவாளுக்கு பிக்ஷாவந்தர் கைக்கிரம் பண்ணியிருந்தார். அப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டு சித்தி அடைஞ்சுட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே 1000 பேர், ஒரே சத்தமாக இருக்குது. ட்ரெயின் வரத்துக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. அவள் ஏதோ பேசிகிட்டே இருக்கா. அந்த காலத்தில் 82ங்கிறது டைமில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும். அந்த காலத்தில் இந்த செல்ஃபோன் தான் கிடையாது.
டக்குன்னு ஒருத்தரை கான்ட்ராக்ட் பண்ண முடியாது. அவர் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேருந்து வக்கீல் சத்தம் போட்டுனே வந்திருக்கார். ஸ்ரீகண்டன் ஒழுங்காக பிடிச்சிட்டார். பிடிச்சி ஒரு பொட்டலத்தை கையில் கொண்டு கொடுத்தாராம். உங்களுக்கு உத்தரவு கொடுத்து நீங்கள் கிளம்பிட்டு பெரியவா உடனே என்னை கூப்பிட்டு உன் குழந்தை குட்டியோடு வந்திருக்கான், நாளைக்கு காத்தால் தான் போய் சேருவான் மெட்ராஸுக்கு. அன்றைக்கி மெட்ராஸ் தான், சென்னை கிடையாது. மெட்ராஸ் போய் சேர்றதுக்கு நாளைக்கு ஆகிடும். அது மட்டும் சாப்பாடுக்கு குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவா, நீ ஒரு உப்புமாவை கிளறி பேக் பண்ணி கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் அவன்கிட்ட கொடுத்துடுன்னு சொல்லி அப்புறம் அவசரமாக ஒரு உப்புமாவை கிளறி அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கார். மகாகாவிலேருந்து குருபருக்காக வந்து இந்த கூட்டம் 1000 பேர் ட்ரெயினுக்காக காத்துட்டு இருக்கிறவாளுக்கு அவரை பிடிச்சி கையில் கொடுத்துட்டார். அது இன்றைக்கும் அந்த வக்கீல் சொல்லி கண்ணால் ஜன்னல் எங்கள் அம்மா இருந்தால் கூட போனால் பொழுது குழந்தை இருந்தானே ஏதோ பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறா, பழத்தை வாங்கி கொடுக்குறான்னு விட்டுடுவா. அம்மாவை விட அதிகமான கருணையோடு பெரியவா மெனக்கிட்டு அது சொல்லி அனுப்பிச்சு பேக்கெட்டில் போட்டு கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கா. இந்த கருணை அந்த பெரியவா பிக்ஷை பண்ண நாட்களை விட பிக்ஷை பண்ணாத நாட்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் தான் பிக்ஷை பண்ணாமல் இருந்தாலும் கூட வந்தவா யாரும் வயிறு காயாமல் இருக்கணும்னு ஏதோ ஒன்று, ஒரு மோரிஞ்சாதமாக இருக்கலாம், ஒரு உப்புமாவாக இருக்கலாம், ஒரு பொங்கலாக இருக்கலாம், ஏதோ ஒன்றும் வெறும் வயிற்றோடு அனுப்பினதே கிடையாது. அதுவும் இந்த 78லேருந்து 84 இருக்க 6 வருஷ காலம் அவள் அதுக்கு முன்னாடியே பீட்டாதிபத்தியத்தை முதற்கொண்டு தியாகம் பண்ணிவிட்டா. புது பிரிவாள்கிட்ட பூஜையும் கொடுத்து பீட்டாதிபத்திய பொறுப்பையும் கொடுத்துட்டு இவ வெறும் சன்னியாசியாக பரபிரம்மமாக இருந்திருந்தா. அந்த 6 வருஷ காலம் தமிழ்நாடு எந்த எதுவும் இல்லாமல் சஞ்சாரம் பண்ணி இருக்கிற போது கூட ஒரு 4-5 பேர் ரொம்ப பாக்கியம் பண்ணவா பெரியவாளுக்கு அணுக்கு தொண்டர்களாக கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தோடு கூட போனான். அவள் கட்டின்ற வேஷ்டியோடு மறுநாள் ஸ்நானம் பண்ணால் 2வது ஒரு வேஷ்டி ஸ்நானம் பண்ணால் மாற்றிக்கிறதுக்கு ஒரு வேஷ்டி இவ்வளோதான் எடுத்துக்கலாம். வேறு ஒன்றும் பணத்தை கையால் தொடப்படாது. பெரியவாட்டுக்காரும் பணமும் வைக்கப்படாது. ஏன்னா மடத்துக்கு செய்ய வேண்டியவெல்லாம் புது பெரியவா இருக்கா, பீட்டாதிபதியாக அவள்கிட்ட கொடுத்துருங்கோ, அங்கே மடத்தில் செலுத்திடுங்கோ, பெரியவாள்கிட்ட ஒன்றும் வைக்கப்படாது. இப்படி தான் உத்தரவு. அப்படியே ஒரு இடத்துலேருந்து தூரத்துக்கு போகிறபோது இருக்கிற அங்கே என்ன இருக்கோ அந்த அப்படியே அங்கே கோவில் எங்கேயா கொடுக்க சொல்லுவார். அரிசி, பருப்பு, பழம் எதுவாக இருந்தாலும் கையை வீசின்னு அப்படியே துண்டை உதவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பண்ணால் அந்த அணுக்கு தொண்டர்கள் பாவம் நாம மனுஷன் மாதிரி தானே, அதனால் ஏதோ கொஞ்சம் அரிசி நிறைய இருந்திருக்கு. அடுத்த ஊருக்கு போனால் சாப்பாடு வைக்கமா தெரியாது, அரிசி இருந்தால் ஒரு சாதமாவது வச்சு சாப்பிட்னா அந்த ஒரு தள்ளு வண்டி ஏற்றமாக இருக்கும். பெரியவாளுக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடியபடி செஞ்சு ஒரு சிக்கி பலகா, ஏதாவது ஒரு பஞ்சாங்கம், அது மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் இந்த வண்டியில் இருக்கும். அதுக்கு அடியில் ஒரு 4-5 கிலோ அரிசி இருந்திருக்கு, அதை வச்சுக்கிட்டா போல் இருக்கு. போயிட்டே இருக்கும்போது அடுத்தாப்பில் ஒரு 4 தெருக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே ஒரு கோவில் இருக்குது. பெரியவாளுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியுமா, அவள் சர்வஜான். அந்த இடம் வந்த உடனே நின்ன உடனே பரமேஸ்வரனுக்கு கொடுத்துடும், அந்த பிரசாதத்துக்கு அந்த அரிசியை கொடுத்துடும் அப்படின்னு விட்டா. பெரியவாளுக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கா அரிசியை, கொண்டு போய் கொடுத்துடும், கோவிலில் கொடுத்துடும், நைவேத்தியத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டா. எதுக்கு சொல்ல வரேன், ஒன்றுமே கையில் கிடையாது. ஆனால் வந்தவா அவ்வளோ பேருக்கும் அன்னதானம் நடந்திருக்கு. எப்படி நடந்தது, அன்னபூர்ணேஸ்வரிக்கும் பெரியவாளுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேறு யாருக்கும் சொல்ல முடியாது. அவளுடைய கருணைக்கு ஒரு 2 திருஷ்டாந்தம் பர்சனலாக ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். 1985 பர்யந்தம் பேங்கர் ஆஃபீஸராக இருந்தேன். 17 ஜாயின் பண்ணேன். டைரக்டர் ஆஃபீஸராக கேனரா பேங்க்கில் இருந்தேன். அப்புறம் உபன்யாசம் நிறைய போக போக லாஸ் ஆஃப் லீவு நிறைய எடுக்க முடியாது இருந்தது. அதுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அம்மா படுத்த படுக்கையாக இருக்கா, அம்மா விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறதுனால ஒரு 1000 ரூபா குறைச்சலான சம்பளத்தில் டிவிஎஸ் குரூப்பில் சேர்ந்தேன். ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக ஏதோ சேர்ந்தேன். அன்றைக்கி இப்போ சொன்னால் குழந்தைகள்லாம் நம்ப மாட்டா. ஒரு 2900 ரூபா சம்பளம் லாஸ்ட் லான் சேலரி பேங்க்கில் மாதத்துக்கு. இப்போ ஒரு நாளைக்கே அந்த சம்பளம் கொடுத்தா ஆள் வர மாட்டான். மாதத்துக்கு 2900 ரூபா சம்பளம். 2000 ரூபா சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணேன் டிவிஎஸில். அப்புறம் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணும்போது இந்த டிவிஎஸ் ஜாயின் பண்ணப்பறம் ஒரு 4 முறை இந்த சரீரத்துக்கும் வயசு குறைச்சாலும் காஞ்சிபுரத்தில் வந்துவிட்டா. 84 வந்தப்பறம் 94 மட்டும் காஞ்சிபுரத்துலேயே நகரில் 10 வருஷம் அங்கேயே இருந்துவிட்டா. அதனால் நினச்சா ராத்திரி ஒரு பஸ்ஸை பிடிக்க வேண்டியது, போக வேண்டியது. மறுநாள் காலத்தால் எழுந்து பல் தேய்ச்சி விஸ்வரூப தரிசனம் சந்தியானத்தை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிச்சி வந்துடுவேன். திரும்பி வந்து ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு போகணும். எப்படி நிறைய முறை தரிசனம் பண்ணிருக்கு. 4 முறை பேங்கை விட்டப்புறம் அவனுக்கு எவ்வளோ சம்பளம்னு கேளு
4 முறை கேட்டிருக்கா. அவளுக்கு தெரியாதா? 2000 ரூபா பெரியவா. எதுக்காக கேட்டான்னு அப்போ புரியல. அது 4 பங்கா விருத்தியாகிறதுக்காக அப்படி கேட்டிருக்கா பொழுது 4 முறை கேட்டுவிட்டா. அவனுக்கு எவ்வளோ சம்பளங்கள். அப்புறம் அந்த 3 வருஷம் தான் இருந்தேன் டிபிஎஸ் குரூப்பில். சர்வாத்மனா 88 விட்டுவிட்டு போகிறோம், பகவத்குணம் சொன்னால் போகிறோன்னு வரும்படியான ஒரு நிலை. ஏன்னா மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் ஆஃபீஸ் போக முடியாது இருக்கும், பாக்கி நாளும் ராசப்பேரிவாக இருக்கும். இந்த ஒரு நாள் போய் சம்பளம் வாங்குறதுக்கு என்ன ஒன்று, ஒரு நாள் சம்பளத்தில் என்ன கிடைக்க போகிறது? ஒன்றும் பெட்ரோலுக்கு ஸ்கூட்டர் பெட்ரோலுக்கு கூட காணாது. அது சரி ரிசைன் பண்ணிவிடலாம்னு நினச்சிட்டு பெரியவாள்கிட்ட போனேன். யாருக்கும் தெரியாது, குடும்பத்தில் யாரையும் கலந்துக்கல. நான் மாட்டில் போனேன். பெரியவாள்கிட்ட பாலு இருந்தார். சொன்னேன், இதெல்லாம் பெரியவாள்கிட்ட கேட்க முடியுமா? நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணுன்னார். நான் தீர்மானத்தோடு வந்திருக்கேன், ஆனால் பெரியவா அனுகிரகம் பண்ணாலொழிய போட்ட கூட தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ பெரியவா வாயத்திலிருந்து டைரெக்டாக சொல்ல, இது மாதிரி ரொம்ப உத்தியோகத்தில் நிர்பந்தமாக இருக்குது, லீவு போட்டுகிட்டே இருந்தால் எந்த எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் அவள் என்னமா பேசாமல் இருக்க முடியும்? அவளுக்கு ஒரு தர்ம சங்கடம். அதனால் ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு டேக் அ சாய்ஸ், எதர் கண்டினியூ த ஜாப் ஆர் கண்டினியூ தி உபன்யாசம். ஒரு கிராஸ் ரோட்ஸில் வந்துவிட்டேன். பெரியவா அனுகிரகம் பண்ணால் நான் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டேன். பெரியவா அனுகிரகம், பெரியவா கையை தூக்கி காட்டினா அது அனுகிரகம்னு எடுத்து நான் மறுநாள் ஒரு கால் ஷீட் கொடுத்துட்டேன், ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பெரியவாள் தரிசனம் போடுறதெல்லாம் ஒரு 3-4 முறை அவன் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறான்னு, அவன் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறான் இப்படியே கேட்டிருக்கா. பெரியவா கேட்ட கேள்வியுடைய பாவம் பாருங்கோ. சாப்பாடுக்கு ஒரு நாள் கூட குறைச்சலே இல்லாமல் வந்தால் 2 பேருக்கு சாப்பாடு போடும்படியாக தான் வச்சார். தவிர எல்லோரும் பேங்க்கில் இருக்கிறது எல்லோரும் குறையா சொன்னவா உண்டு, கூட வேலை செய்கிறவாள்லாம். இது மாதிரி வைத்தியகாரமாக விட்டுட்டு போய் பேங்க்கில் கண்டினியூ பண்ணால் மினிமம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த பேங்க்காக ரிட்டையர் ஆகிருக்கணும். அந்த லெவலுக்கு அந்த வருஷத்தில் சேர்ந்தவா ரிட்டையரிங் ஸ்டேஜ் வரும்போது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இல்லை மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு பேங்க் ஜாபை விட்டுவிட்டு போகிற ஆஃபீஸர் போஸ்ட்டில் இருக்கே நீ விட்டுட்டு போகிறேன், அதை பற்றி கவலைப்படல. அதை விட ரொம்ப பெரிய ஒரு உத்கிருஷ்டமான ஒரு அனுகிரகத்தை பெரியவா பண்ணால் அந்த கருணை சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த கருணை தொட்டு கூடவே வந்திருக்கு. அந்த கருணை தான் ஒரு நாள் கூட உத்தியோகத்தை விட்டுட்டோமே நாம் தப்பான ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டோமோன்னு ஒரு க்ஷணகாலம் கூட நினைக்காதபடி நல்ல வேலை விட்டுட்டு வந்தோம்னு நினைக்க முடியாதான் வச்சுருக்கார் சுவாமி. இன்னி மட்டும் அப்படி தான் வச்சுருக்க. அது பெரியவாளுடைய அனுகிரகம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு நிஷ்கிஞ்சனை மெனக்கிட்டு அவன் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத திருப்பி விசாரிச்சு இந்த கருணை. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். 1983 நினைக்கிறேன், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அப்போ யூனிஃபைடு ஆந்திராவாக இருக்குது, தெலுங்கானா தனியாக பிரிஞ்சு வரல. பெரியவா உள்ள நுழைஞ்சா கஸ்தூர்பள்ளின்னு ஒரு கிராமம், ஞானம்பள்ளின்னு ஒரு கிராமம், ஒரு 2 இடத்துலையும் தரிசனம் பண்ணேன். ஒரு மாதம் வித்தியாசத்தில் தரிசனம் பண்ணேன். அப்பா அம்மா காசிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா அப்பா அம்மா அழைச்சின்னு போயிட்டு காசியிலேருந்து திரும்பி வரும்போது அப்பா அம்மா பத்னி சகோதரி எல்லோரும் நேர்ச்சி அன்றைக்கி வந்துட்டா. நான் மாத்திரம் ஹைதராபாத் போயிட்டு அங்கேருந்து ஒரு 5-6 பக்தர்கள் சேர்ந்து ஒரு வேனை வச்சுட்டு பெரியவா தரிசனத்துக்காக போனோம். அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி போயிருக்கேன் பெரியவாளை. அங்கேயும் ஆந்திர தேசத்தில் தான் தரிசனம் பண்ணேன். எனக்கு ஆந்திராவில் ஒரு ரொம்ப வேண்டிய ஆப்தரத்தில் இருந்த ஹைதராபாத்தில். ஆப்தர்னு சொல்லக்கூடாது, எங்கள் அப்பாவோட வயசில் கொஞ்சம் பெரியவர். அந்த காலத்தில் MA சம்ஸ்கிருதத்தில் MA, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், ஹிந்தி 3லையும் MA ப்ரொஃபஸராக இருந்தார் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில். அவர் கிரகத்தில் ஐ வாஸ் ஹிஸ் கெஸ்ட். ராத்திரி படுத்துன்னு இருக்கோம், அந்த ஹாலில் படுத்துன்னு இருக்கோம். 2 பேருக்கு தூக்கம் வரல. அவர் சம்ஸ்கிருதம் பண்ணிட்டு இருக்கிறதுனால 2 பேரும் பெரியவா மேலே ஒரு அஷ்டோத்தரம் கவனம் பண்ண ஆரம்பித்தோம். நான் ஒரு பாதம், அவர் ஒரு பாதம். ஒரு பாதங்கிறது ஒரு குவார்டர் ஆஃப் ஸ்லோகா. 27 ஸ்லோகங்களில் 108 நாமா பெரியவா மேலே ஒரு அஷ்டோத்தரம் கவனம் பண்ணி ஜாயிண்ட் வெஞ்சராக பண்ணோம். அதை ஒரு மாதம் முன்னாடி கொண்டு போய் பெரியவாள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணோம். சமர்ப்பணம் பண்ணுறது பெரியவா காலேருந்து சிரஸ் பரியந்தம் இழுத்து போத்துன்னு படுத்திருந்தா. மத்தியானம் 3 மணி இருக்கும். அதனால் அப்படியே பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ண முடியல, படுத்திருந்ததுனால நமஸ்காரம் பண்ணலை. பாதத்தில் அஷ்டோத்தரை வச்சுட்டு நான் மாட்டில் கிளம்பி போயிட்டேன். ஒரு மாதம் கழித்து இந்த
ஹைதராபாத்தில் 5-6 பேரும் சேர்ந்து ஒரு வேனில் காசியிலேருந்து மிருத்திகையும் கங்காஜலம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பெரியவாழ்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக போயிருக்கேன். அன்றைக்கி ஒரு பிரதோஷம். எங்கள் தாத்தா ஒரு சிவலிங்கமும் சாலக்கிராமம் மாத்திரம் பூஜை பண்ணியிருந்தார். தாத்தாக்கு அப்புறம் எங்கிட்ட வந்துவிட்டு எங்கள் அப்பா நீயே பண்ணுன்னு விட்டார். எங்கள் அப்பா எங்கிட்ட வந்துவிட்டு அந்த பூஜை இன்றைக்கும் இருக்குது. அதில் பஞ்சாயத்தனமாக இருக்கலாம் அப்படின்னு பஞ்சாயத்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன் காசியிலேருந்து. இதை அன்றைக்கி பிரதோஷத்தன்னைக்கு போகிற போது ஆஸ் ப்ராவிடன்ஸ் வுட் ஹேவ் இட், நடுவில் வழியில் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. அந்த வேன் 1 மணி நேரம் டிலே, வேறு ஒரு டயரை மாற்றிக்கிட்டு நாங்கள் 8 மணி இருக்கும் நாங்கள் போய் சேர்றது. இந்த தள்ளுவண்டிக்குள்ளே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணியிருந்தா பெரியவா. 8 மணிக்கு உள்ளே போயிட்டான். ஒரு பர்ணசாலை மாதிரி இருந்து உள்ளே போயிட்டான். அப்போ ரொம்ப குக்கிராமம்னா சொல்ல முடியாத குக்கிராமம். சாப்பிட்டா கை அலம்புறதுக்கு 10 நிமிஷம் நடந்து போகணும் ஃபார் த நியரஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். அவ்வளோ குக்கிராமம். அதனால் அங்கே வந்தவா யாருமே ஓவர் நைட் தங்கப்படாது, கிளம்பி போயிடணும். கூட கைங்கரியம் பண்ணக்கூடிய அணுக்கு தொண்டர்கள் தான் இருக்கலாம்னு பெரியவா உத்தரவு. உள்ளே கிளம்பி போயிட்டா பெரியவா. பாலு சொன்னார், காத்தாலேருந்து ஒரு பொட்டு ஜனம் வாயில் விடலை பெரியவா, இனிமே தரிசனம் கிடைக்கிறது சந்தேகம்தான், நீங்கள் அப்படியே கிளம்பி போயிடுங்கோ அப்படின்னு விட்டார். இன்னும் 40 வருஷம் முன்னாடியோனும் மனுஷ மனசு இவ்வளோ தூரம் வந்தோம், பெரியவா கிட்டக்க 2 வார்த்தை பேச முடியலையேன்னு ஒரு தாக்கம். இருந்தாலும் உத்தரவாயிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. வேனில் திரும்பி போனோம். வேனில் ஏறின உடனே 2 நிமிஷத்துக்கு வேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலு அங்கேருந்து ஓடி வந்தார். ஹைதராபாத்து வந்தவா எல்லாரும் உத்தரவாயிருக்கு வாங்க அப்படின்னு விட்டார். பெரியவா மெனக்கிட்டு வெளியில் வந்து உட்காந்துட்டு ராத்திரி 9 மணி இருக்கும். இந்த பஞ்சாயத்து பூஜை ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு விசாரித்தேன். என்ன ஊர், என்ன பேர், இங்கேருந்து வரையில் தான் கேட்டால். இந்த பஞ்சாயத்து பூஜையை தொட்டு ஸ்வர்ணமுக்கிரியம் பாடா ஒவ்வொன்றா தொட்டு அன்றைக்கி அனுகிரகம் பண்ணி கொடுத்தா பெரியவா. அந்த பூஜை தான் என்னை மட்டும் அவள் அனுகிரகத்தில் நடந்துட்டுருக்கு. நீ தான் அஷ்டோத்திரம் விட்டுட்டு போனியோ பெரியவா கேட்குறேன் என்கிட்ட. 1 மாதம் முன்னாடி அஷ்டோத்திரம் நேராக சொல்லலை அவள்கிட்ட. பேப்பர் அப்படியே வச்சுட்டு போயிருக்கேன், எழுதின பேப்பரை வச்சுட்டு போயிருக்கேன். நீ தான் அஷ்டோத்திரம் கொண்டு கொடுத்தியோ அப்படின்னு கேட்டா. அப்புறம் உத்தரவாச்சு. உத்தரவு வாங்கிட்டு நாங்கள் மறுபடியும் வேனுக்கு போயிட்டோம். அங்கேருந்து மறுபடியும் பாகு ஓடி வந்தார். இங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணுன்னு உத்தரவாயிருக்கு. வேனை 2வது முறையாக வேனுக்கு இறங்கணும். நீங்கள் மாட்டில் கிளம்பி போயிடுவேள். ராத்திரி 12 மணிக்கு திடீர்னு ஏந்து உட்காந்துப்பா பெரியவா. ஹைதராபாத்லேருந்து வந்தாலே அவளுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சியான்னு கேட்பா. சாப்பாடு போடாமல் அனுப்பிச்சுன்னு சொன்னால் நீ ஹைதராபாத்தில் போய் அவளை அழைச்சின்னு வந்து சாப்பாடு போட்டு அனுப்புன்னு சொல்லுவா பெரியவா. நீ வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு விட்டார். அந்த காலத்தில் பிரதோஷத்துக்கு ராத்திரி ஒன்றும் சாப்பிடாமல் ஏதோ ஒரு நியமம் அப்படி வச்சுருந்தேன். இது பெரியவாளுடைய ஆக்கியே அங்கே உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம அன்னப்பிராசனத்துலேருந்து தினமும் மோரிஞ்சா சாப்பிட்டுருக்கோம். அன்றைக்கி சாப்பாடு என்ன வெறும் மோரிஞ்சாலாம், தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. 2 உப்பு போட்டு கலந்து பிசைஞ்சிருக்கா ஒரு மோரிஞ்சமாக ஆளுக்கு 2 கரண்டி. அந்த மாதிரி மோரிஞ்சாலும் முன்னாடி சாப்பிட்டதும் கிடையாது, பின்னாடி சாப்பிட்டதும் கிடையாது. இது தேவாமிரதமாக ஏதோ ஒன்று இருந்தது. அப்புறம் போய் கை ஆரம்பிக்கிறதுக்கு அதான் 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் நடந்து போனால் தான் எங்கேயோ ஒரு ஜலம் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்கும் கை ஆரம்பிக்கிறதுக்கு. அந்த கருணைக்காக சொன்னேன், இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கா, வெறும் வயசோடு போகக்கூடாது, ஒரு 3 ஜாதமாவது போட்டு அனுப்பணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் யாரோ கோடிக்கணக்கான பக்தர்கள்ட்ட எங்கேயோ ஒரு கோடியில் இருக்கோம். ஆனால் இந்த கருணை ஒவ்வொரு கெட்டத்துலேயும் இருக்கக்கூடிய கருணை, இந்த கருணையை சொல்லிகிட்டே போகலாம். ஒரு ஆந்திர தேசத்தில் பெரியவா ரொம்ப நாள் முன்னாடி